ஆனால் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியவர்கள் நாம செய்யற ஹஜ் என்பது ஹஜ்ஜே தமத்தோ. ஹஜ்ஜே தமத்தோ என்ன அப்படின்னா, இங்கிருந்து போறாங்க, இஹ்ராம் கட்டிட்டு போறாங்க. அதாவது மேற்காசியாவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எங்கே இஹ்ராம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் எலம்லம் என்ற இடத்துல இஹ்ராம் கட்ட வேண்டும். இப்ப அந்த காலத்துல கடல் மார்க்கமா போனாங்க, அந்த இடம் வருவதற்கு முன்னால் அறிவிச்சாங்க. இப்போ ஆகாய மார்க்கமாக போறாங்க. இப்போ ஆகாய மார்க்கமாக போறதுனால மேல போய் இஹ்ராம் உடைய கட்ட முடியாது. அதனால இங்கிருந்து இஹ்ராம் உடைய கட்டிட்டு போறாங்க, சென்னையில இருந்து கட்டிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா மேற்காசியாவில் இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானு, வேற ஸ்ரீலங்கா, மியான்மரு, தாய்லாந்து, சிங்கப்பூரு, மலேசியா, மாலத்தீவு, பூடான், இந்த 11 நாடுகள் மேற்காசியாவில் இருக்கின்றன. அப்ப இவர்களுக்கு இஹ்ராமுடைய அந்த இடம் என்பது எலம்லம். கடல் மார்க்கமா போனா தெரிஞ்சிடும். ஆகாய மார்க்கமாக இப்போது ஹஜ்ஜுடைய பயணம் நடைபெறுகின்ற காரணத்தினால் இங்கிருந்து இஹ்ராமுடைய கட்டிட்டு போறாங்க. இஹ்ராமுடைய கட்டும் பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லப்பை உம்ரத்தன், இறைவா நான் உம்ராவிற்காக வேண்டி இஹ்ராமுடைய அணிகிறேன். இஹ்ராமுடைய அணிஞ்சிட்டு நேரம் போய் தவாப் செஞ்சுட்டு அப்ப சஃபா மர்வாவுக்கு மத்தியில தொங்கோட்டம் ஓடிட்டு முடிகளை களைந்து விட்டால் உம்ரா முடிஞ்சது. இஹ்ராமுடைய கலத்திட வேண்டியதுதான். அப்படிதானே? இப்போ 10 நாளைக்கு முன்னால போயிருப்பாங்க, போன மாசம் போயிருப்பாங்க, முன்கூட்டி போனவங்க மதினால தங்க வச்சிருவாங்க. ஹஜ் முடிஞ்சு பின்னால வர வேண்டியதுதான். இப்ப என்ன செய்வாங்கன்னா பிறை துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் வரைக்கும் இவர்கள் காத்திருப்பாங்க. யௌமு தர்வியா 8ஆம் நாள் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா மஸ்ஜித் ஆயிஷாவுல போய் எத்தனை உம்ரானாலும் செய்யலாம். உம்ரானா இதான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, வசதி கிடைக்கும் பொழுது மஸ்ஜித் ஆயிஷால போய் இஹ்ராமுடைய அணிஞ்சிட்டு இப்படி உம்ரா செஞ்சுட்டே இருப்பாங்க. துல்ஹஜ் பிறை 8 வந்து விட்டால் இங்கிருந்து செல்லக்கூடிய ஹஜ்ஜே தமத்து செய்யக்கூடியவர்கள் அப்ப இஹ்ராம் கட்டுவாங்க. அப்ப எப்படி இஹ்ராம் கட்டுவாங்கன்னா லப்பைக் ஹஜ்ஜத்தன். அப்ப 2 இஹ்ராமுடைய ஆடை கிரான். அப்படின்னா ஒரே இஹ்ராமுடைய ஆடையில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யறது. கிரான்னா சேர்த்து செய்யறது. இது ஹஜ்ஜை கிரான். ஹஜ்ஜே தமத்து அப்படின்னா இஹ்ராமுடைய உம்ராவுக்காக இஹ்ராமுடைய ஆடை அணிந்த பிறகு உம்ரா நிறைவேற்றிய பிறகு அந்த ஆடையில் இருந்து ரிலீஃப் ஆகிறது, சுகம் கிடைக்கிறது. சாதாரண இஹ்ராமுடைய சமயத்துல முடிய வெட்டக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, சோப்பு தேய்க்கக்கூடாது, எண்ணெய் தேய்க்கக்கூடாது, அதுல இருந்து ரிலீஃப் ஆகிடுவாங்க. அப்ப துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி மினாவுல அந்த அதிகாலை ஃபஜ்ரில் இருந்து அந்த 5 வக்து ஒரு நாள் ஃபுல்லா தங்குவாங்க. பிறகு மறுநாள் ஃபஜ்ர் தொழுது முடிச்ச பிறகு சூரியன் உதயமான பிறகு அரஃபாவுக்கு போகிறது, அரஃபாவுல தங்குறது. பிறகு முஸ்தலிஃபாவுக்கு இரவுல தங்குறது. முஸ்தலிஃபாவுல போய் தான் 70 கற்களை பொறுக்க வேண்டும். 70 கற்கள். 70 கற்கள் அப்படின்னா முதல் நாள் 7 கற்கள் ஒரே சைத்தானுக்கு கல்லிடுது. மீதி 2 நாள் அல்லது 3 நாள் ஒரு சைத்தானுக்கு 7 கல்லு, 3 சைத்தானுக்கு 21 கல்லு, 3 நாளைக்கு 63 கல்லு. அப்ப 63 7 70 கல்ல முஸ்தலிஃபாவுல பறக்குவாங்க. அப்ப முஸ்தலிஃபால இரவு தங்கிட்டு பிறகு 10ஆம் நாள் அன்று நேர மினாவுக்கு வந்து சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் பிறை 10ஆம் நாள் அன்று பெரிய சாத்தானுக்கு மட்டும் கல் எறிகிறது. பிறை 11 12 12ல அந்த சூரியன் மறைவதற்கு முன்னால் வந்துடணும். சூரியன் மறைஞ்ச பிறகு மினாவில் இருந்தா பிறை 13 3 தினங்கள் 3 சாத்தானுக்கு, ஒரு சாத்தானுக்கு 7 கல்லு. அப்போ ஒரு நாளைக்கு 21 கல்லு, 3 நாளைக்கு 63 கல்லு. முதல் நாள் 7 கல்லு எரிஞ்சிருக்கிறோம், 70 கல்லு. முடிஞ்ச பிறகு நேரா வந்து குர்பானி நம்ம சர்பா கொடுத்துருவாங்க. குர்பானி கொடுத்த முடிஞ்ச பிறகு முடிய கலைஞ்சிருந்தோம். முடிய கலைஞ்ச பிறகு சின்ன தகலில்லாம் இஹ்ராமுடைய ஆடை இருந்து ரிலீஃப் ஆகிருந்தோம். அப்ப முடிய வெட்டிக்கலாம், அத்தர் போட்டுக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம். மனைவியோடு கூடக்கூடாது. மனைவியோடு எப்போ கூடணும்னா ஹஜ்ஜுடைய தவாஃபுல் இஃபாலா, ஹஜ்ஜுடைய தவாஃபு அது பிறை 10 செய்வது ஏற்றமானது. அது என்ன செய்வாங்கன்னா அந்த குர்பானி முடி கலைஞ்ச பிறகு
இஹ்ராமுடைய ஆடையை கலைஞ்சிருவாங்க. ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யறதற்கு இஹ்ராமுடைய தேவையில்லை. ஆனா அந்த தவாஃபு கட்டாயமானது. தவாஃபுல் இஃபாலா, தவாஃபுல் ஹஜ் என்று சொல்லப்படுகிறது. பிறகு 10ஆம் நாள் அன்று தவாஃப் செஞ்சு முடிச்ச பிறகு சை முடிச்சா ஹஜ் முடிஞ்சது. சிம்பிளான காரியம். சில பேர் இதை இழுத்து பெருசாக்கி ஹஜ் செய்யக்கூடாத அளவுக்கு வயசானவங்க பயப்படுவாங்க. ஹஜ் சிம்பிளான காரியம். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமாவது நியத்து வைக்க, இந்த வருஷமே ஸ்ட்ராங்கா நியத்து வச்சிடணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த ஹரம் ஷரீஃபை நாம் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிமான மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.